அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லோருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு மிகவும் முக்கியமானதாகும். இந்த மாதத்தில் உங்கள் தொழில், பணியாளர் முன்னேற்றம், குடும்ப உறவு, சொத்து, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய துறைகளில் பல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அது பற்றிய விரிவான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்களை 2 பகுதியாக பிரித்து நான் வழங்க இருக்கிறேன். முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 முதல் 13 வரைக்கும், அடுத்தது ஜனவரி 13க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி 2026இன் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. அது எந்தெந்த தேதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 13ஆம் தேதியும், சூரியன் 14ஆம் தேதியும், செவ்வாய் 16 மற்றும் புதன் 17ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளார்கள். மேலும் மற்ற முக்கிய கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகியவை இப்போ இருக்கக்கூடிய அதே நிலையில் இருக்க போகிறாங்க. பொறுமை மற்றும் கடின உழைப்பை உணர்த்தக்கூடிய சனி கிரகம் மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. சமூக முன்னேற்றத்தை உணர்த்தக்கூடிய ராகு கும்பராசியிலையும், ஆன்மீகம் பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய காரகத்துவத்தை உடைய கேது சிம்ம ராசியிலையும், ஆன்மீக வளம் மற்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மீன ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஜனவரி மாதத்தினுடைய 1 முதல் 13 வரை இருக்கக்கூடிய முதல் பகுதியினுடைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 5ஆம் வீடு சொந்த திறமை, கல்வி, குழந்தைகள், பொழுதுபோக்கு, நிதி, முதலீடு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 5ஆம் வீடு மிகவும் வலுவாக செயல்பட போகிறது. இந்த நாட்களில் கல்வி மற்றும் திறமைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷத்தை உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மேலும் நீங்கள் தீட்டக்கூடிய புதிய திட்டங்கள் வெற்றியை தேடித்தரும். மேலும் நீங்கள் பொழுதுபோக்கு மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துதல், குழந்தைகளுடைய முன்னேற்றம், கல்வி மற்றும் முதலீடுகளில் ஈடுபடுறது ஆகியவற்றுக்கு சிறந்த காலகட்டமாக தெரிய வருகிறது. அடுத்து 2ஆம் பகுதியான ஜனவரி 13க்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பணம் மற்றும் சொத்துக்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனில் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனில் ஒரு மாற்றம், முன்னேற்றமான மாற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதனால் உங்களுடைய ரெகக்னேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான காலகட்டமாக இது அமைய போகிறது. பணம் மற்றும் நிதிநிலை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பம் மற்றும் உறவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உறவினர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமையை நீங்கள் பேணி காப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. அடுத்தது ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய மனநிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மன அமைதி பெறும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிதானமாக செயல்படும். அதனால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். இது ஜனவரி மாதத்தினுடைய பொது ராசி பலன்களாகும். மேலும் இந்த ஜனவரி மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் தினமும் சூரிய வழிபாடு செய்யலாம். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஒரு கன்சால்டேட்டட் பலன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா,
சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீங்க. பணம் மற்றும் சொத்து ஒரு வலிமையான இதாக பெறும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். பொறுமையோடு திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.